ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாம் பார்க்க போவது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீச கிரகத்தை இயக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம நிறைய வீடியோ போட்டாச்சு, சொன்ன விஷயங்களையே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. அது மிக மிக சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு புதுசாக ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு பழைய விஷயத்தையே சொல்லும்போது அது தேவையில்லாமல் தான் இருக்குது. சரி, அதனால தான் நம்ம தேவையானது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இல்லை உண்மையாகவே ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால் மட்டுமே நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அதை சொல்லாமலே விட்டுறலாம், சொன்னதையே நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம இவ்வளோ நாள் நம்ம போடலை. சரிங்களா? அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் முக்கியமானதை விட இது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சில பேருக்கு பொருந்தாமல் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. முக்கியமாக நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாருக்குமே புரியாது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிந்தாலோ இல்லை ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தாலோ உங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். சரிங்களா? மற்றவங்க புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுக்கோங்க. தேவையானப்போ எப்போ நீங்கள் கற்றுக்குறீங்களோ அப்போ உபயோகப்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீச்ச கிரகத்தை ஆக்டிவேட் செஞ்சால் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா அப்படிங்கிறதான். இது எப்போங்க நீங்கள் செக் பண்ணணும்னா தசா புத்தியில் மட்டும்தான் உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது, குரு தசை உங்களுக்கு நடக்குதுங்க. குரு தசை நடக்குது. இந்த குரு தசை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ குரு உச்சம் பெற்றிருக்கு உங்கள் ஜாதகத்தில். குரு இப்போ குரு எங்கே உச்சமாகும்? கடக ராசியில் மட்டும்தான் குரு உச்சமாகும். உதாரணத்துக்கு நீங்கள் மிதுன லக்கணம் வச்சுக்கோங்க. இந்த மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி குரு 2இல் உச்சமாகிறார். இதோட பலன்கள்லாம் நம்ம பார்க்க வேணாங்க, பாயிண்ட் அதுதான். நீங்கள் அந்த பலன்களை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கார். சரிங்களா? இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனா கடகராசியில் என்ன இருக்கும்? புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்குமா? இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க. பூச நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரம். இந்த சனி இப்போ குரு தசை உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த சனி இருக்கு இல்லையா, இந்த சனி 11ஆம் இடத்துல மிருன லக்கணத்திற்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அப்படின்னா நீசம் ஆகியிருக்கு. குரு 2ஆம் இடத்துல உச்சமாகிருக்குது. 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. நல்ல பலனே அப்படியே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது பாதகாதிபதி, அது இருக்குண்டார் உச்சமாகிடுச்சு நெகட்டிவ். இந்த சனியோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. அப்படின்னா அந்த சனி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மிதுன லக்கணத்திற்கு. இந்த 11 நீசமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி நடப்பீங்க? ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீச கிரகத்தை தொடர்பு பெறுது. இது நன்மையான பலன்களா இல்லை தீமையான பலன்கள் நடக்குமா இல்லை மத்தியம பலன்களா? சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க. 2வது எக்ஸாம்பிள் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு இப்போ சிம்ம லக்கணம் உங்கள் ஜாதகம். இப்போ உங்களுக்கு புதன் தசை நடக்குது. இந்த புதன் என்ன ஆகுன்னா உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்குது. புதன் கன்னி ராசியில் உச்சமாகுதுங்க. சரிங்களா? கன்னியில் இப்போ புதன் கன்னியில் இருக்குது, உச்சமாகிருக்கு. ஆனால் இந்த புதன் கூட என்றைக்குமே சூரியன் சேர்ந்துருக்கும் இல்லையா, இந்த சூரியன் இல்லை சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் நீசமாகிடுச்சு. இப்போ இந்த புதன் தசை எப்படி இருக்குங்க? அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? கன்னியில் உத்தரத்தில் இருக்குது. உத்தரம் சூரியனோட நட்சத்திரம். அந்த சூரியன் நீசமாயிருச்சு. அந்த சூரியன் லக்னாதிபதிங்க. சரிங்களா? இப்போ இந்த புதன் தசை அவருக்கு நன்மையா தீமையா, இது என்னன்னு நீங்கள் பலன் எடுப்பீங்க? மற்ற கிரகங்கள் பார்க்கல. இப்போதைக்கு எந்த கிரகமே இந்த கிரகத்தை பார்க்கல. சரிங்களா? ஏன்னா எல்லாமே பார்க்கணும், பார்த்தா தான் உங்களால் சரியாக சொல்ல முடியும். இல்லைன்னா சரியாக இது ஒரு ரூல். இந்த ரூல் மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் கொடுக்குறேன். இதுக்கு மேலே செக் பண்ணிக்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது, குரு உச்சம் பெற்ற குரு நீச சனியை இயக்குது. உச்சம் பெற்ற புதன் நீச சூரியனை இயக்குது. சரிங்களா? ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க. ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அது நல்ல கிரகமோ தீய கிரகமோ அது அடுத்தது, அதுலேயும் பலன்கள் மாறுபடும், நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். ஒரு நீச கிரகத்தை நோக்கி இயக்குது என்றாலே உங்களுக்கு அந்த கெட்ட கிரகமோ தீய கிரகமோ அந்த பலன்கள் நியூட்ரல் ஆகிடும். அதாவது அதனால் பாசிட்டிவ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுவே ஒரு நெகட்டிவ் கிரகம், ஒரு மோசமான கிரகம் உச்சம் பெற்று நீச கிரகம்னா அந்த மோசமான பலன்கள் நடக்காது. ஒரு நல்ல கிரகம் குரு போன்ற நல்ல கிரகம் உச்சமான கிரகம்
ஒரு நீச கிரகத்தோட தொடர்பு பெற்றிருந்தா அப்போனா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த நல்ல பலன்கள் கிடைக்காது, நீச பலன்களையே சாரும். இது ஒரு ரூலுங்க. இதை அப்படியே நீங்கள் போய் அப்ளை பண்ணாதீங்க. அது மற்ற கிரக சேர்க்கை, அந்த குருவோட சேர்க்கை, அந்த நீசனோட பார்வை, இதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரூல் கம்பல்சரி. ரெண்டுத்துலேயுமே இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே நான் உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு சுபகிரகங்கள் தான். குருவும் சுபகிரகங்கள் தான் உச்சம் பெற்றிருக்கு, புதனும் சுபகிரகம் தான் உச்சம் பெற்றிருக்கு. ஆனால் இது இரண்டுமே இந்த ஒரு அரை அசுபர் முழு அசுபர்னு சொல்கிற சூரியன் சனி இயக்கும்போது இவனுடைய பலன்கள், நல்ல பலன்கள் அனைத்துமே ஈடுபடாமல் போகுது. அங்கே உங்களுக்கு 90% பாசிட்டிவ் கிடைக்க வேண்டியது வந்து எவ்வளோனா 50-45 ஆகிடுது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது? அப்போ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்னடா இது, ஒரு இழுப்பறியிலே இருக்கும், ஒரு ஆவரேஜாக இருக்கும் அந்த தசாபுத்தி. இதுக்காக நான் நெகட்டிவ் வரும்னு சொல்ல, அந்த இடத்த பொறுத்து அது மாறுபடும். இதுவே ஒரு தீய கிரகம் 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று அது வந்து நீச கிரகத்தை இயக்குது. 8ஆம் இடம்னா என்றைக்குமே 8ஆம் பாவமே அந்த பலன்களே சொல்லக்கூடாது. நீச கிரகத்தை இயக்குறதுனாலே அந்த பலன்கள் குறையுது, நெகட்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நீச கிரகம் எந்த பாவத்தில் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணுங்க. மொத்தத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு நீச கிரகத்தை தொடர்பு பெற்றால் அது வந்து ஒரு டவுன்வோர்டு தான். அது வந்து ஒரு பாசிட்டிவ் அமைப்பு கிடையாது. சில நேரங்களில் அது மாறுபடும், ஜாதகத்துக்கு ஏற்ப சில விதிவிலக்குகளும் உண்டு. நான் பார்த்தவற்றில் இது வரைக்கும் பெருசாக அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்கு அந்த பாசிட்டிவே கிடைச்சாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, அது அவர்கள் உணரும்படி இல்லை. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. முடிந்தளவு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நன்றி. ஓம் சிவோம்.